ஒரு 20-25 ஆண்டு காலத்திற்கு முன்பு இதே மண்ணிலே தனியாக 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த மண், இந்த மாவட்டம் இன்னைக்கும் கூட்டணியில 2 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கோம். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இது வளர்ச்சியா? நம்ம வளர்ந்து இருக்கிறோமா? உண்மையான வளர்ச்சியா? இவ்வளவு ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு 2 எம்எல்ஏ, அன்னைக்கு தனியா 2 எம்எல்ஏ. அப்போ நமக்கு பலம் இருக்கு, எல்லாம் நம்மிடம் இருக்கு, சக்தி இருக்கு, இளைஞர் சக்தி எல்லாமே இருக்கு, வழிகாட்டுறதுக்கு ஐயா இருக்கிறார், கொள்கை இருக்குது, செயல் திட்டம் இருக்கு, தொலைநோக்கு பார்வை இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த உழைப்பு, இன்னைக்கு இருக்கிற உழைப்பு, அது நம்ம ஏத்துக்கணும். குறைச்சுதான். ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துதான். அன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஐயா சொல்லிட்டாரு, நான் போய் குதிக்கணும், குச்சிட்ட களத்துல இறங்கணும். இன்னைக்கு போன் வச்சுட்டான், கிராமத்துக்கு போறது கிடையாது, ஒன்றிய செயலாளர் போறது கிடையாது, மாவட்ட செயலாளர். இது நான் பொதுவா இங்க மட்டும் சொல்லல, ஏன்னா நம்மளுடைய இலக்கு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார போய் கேளுங்க, பொதுவானவங்க கேளுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியா? அதுதான் சிறந்த கட்சி. நல்ல கொள்கை வச்சிருக்கிறாங்க, நல்ல கோட்பாடு, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை, தினம் ஐயாவுடைய அறிக்கை, தினம் போராட்டங்கள், இதுதான் சிறந்த கட்சி என்று யாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த களத்துல இந்த செய்திகளை நீங்க போய் சேர்க்கிறீங்களா? இல்ல. சேர்த்தா போதும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆண்டு நடந்தது. எனக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வருத்தம். 1,20,000 இந்த தொகுதி, நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் நம்ம 4 தொகுதிகள் இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றோம். 6ல 4 எம்எல்ஏ நம்ம அந்த தொகுதியில் இருந்தோம். ஆனா நம்ம கிடைச்சது எவ்வளவு வாக்குகள்? சொற்ப வாக்குகள். சரி, திமுக 500 ரூபாய் கொடுத்தா, அண்ணா திமுக 500 ரூபாய் கொடுத்தான். ஆனாலும் நம்ம வாக்குகள், நம்முடைய உழைப்பு அது எங்க போச்சு? ஓமலூர் தொகுதியில நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம், 52,000 வாக்குகள் தனியாக. எடப்பாடி தொகுதியில் 55,000 வாக்குகள் அண்ணாதுரை போட்டிட்டப்போ தனியாக போட்டிட்டோம். எங்க போச்சு? அதெல்லாம் மீண்டும் வர வேண்டும், வர வைக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய கடமை, அது நடக்கும். எங்கேயும் போல ராபியெல்லாம் எங்கேயும் போல இருக்கு. இன்னும் 10 மாதம் தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கு. 10 மாதத்துல நீங்க களத்துல இறங்குங்க, செயல் திட்டம் இருக்கு, களத்துல இறங்குங்க. ஏன்னா நம்ம போன்று, உங்களை போன்று யாராலும் உழைக்க முடியாது. ஆனா இப்ப ஏதோ ஒரு கோயில் அப்படி இப்படின்னு ஒரு மைண்ட் கொஞ்சம் எல்லாம் கிளியர் ஆயிட்டு நினைக்கிறேன். களத்துல இறங்கு. ஏன்னா நம்ம கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து யாருன்னா என் தம்பிகளும் என் தங்கைகளும் தான் மிகப்பெரிய சொத்து. எந்த கட்சிக்கும் இந்த சொத்து கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது. என் தம்பிகளும் என் தங்கைகளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்களுக்கு சொல்லிட்டாருமா, ஐயா சொல்லிட்டாருமா, எந்த இது வேணாம் அது வேணாம், அவனுக்கு உள்ள மனசுக்குள்ள அப்படியே அது வெறி. அது வெறி இன்னும் 10 மாதத்துல நான் பார்க்கணும். சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டின் முதன்மை மாவட்டம். இந்த தேர்தலில் நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வெற்றி பெற முடியும். ஒரு சில பேர் கூட்டணி கூட்டணி கூட்டணி, அந்த அளவுக்கு இந்த தொகுதியில், இந்த மாவட்டம் தனியாக வெற்றி பெற்ற தொகுதி கூட்டணி இருக்கு இல்ல, அதை பற்றி நீங்க நினைக்க வேண்டாம். தனியா போட்டிட்டோம்னா சேலம் இந்த மாவட்டத்தில் 11 தொகுதியில 8 தொகுதிகள் நாம் வெற்றி பெறணும். தனியா போட்டியிட்டா வெற்றி பெறுகின்ற வகையில் அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த தொகுதி, இந்த மாவட்டம் நமக்கு 10 தொகுதிகள் கொடுத்திருக்கு. பாட்டாளி கட்சியில அதிக எம்எல்ஏக்கள் கொடுத்த மாவட்டம் எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டம். இந்த மாவட்டம் நம்ம மாவட்டம் தான். இதே போன்று நம்ம இந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு மக்கள் ஐயா செஞ்சிருக்கிறார். மேட்டூர் உபரிநீர் திட்டம் முதல் சொன்னது ஐயா தான். தண்ணி வீணா போதியா, கடல்ல போதியா, அந்த தண்ணி வீணா போற தண்ணி இந்த மாவட்டத்துக்கு திருப்பி விடுங்க. முதல் ஐயா சொன்னதான். 50,000 விவசாயிகளை வைத்து இங்க சேலத்துல எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை ஐயா நடத்தினார். 50,000 விவசாயிகள். அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அதை பார்த்துட்டு இவ்வளவு பேர் வந்துட்டாங்களா, சரி ஒரு அறிவிப்பு வச்சு சும்மா
காசா பணமா? அறிவிப்பு 3000 கோடியில இந்த மேட்டூர் உபரி திட்டம் சேலத்தில் நிறைவேற்றப்படும். இதுவரைக்கும் கலைஞர் அப்போ கலைஞர் 3 முறை அறிவிச்சார். ஜெயலலிதா 2 முறை அறிவிச்சாங்க. திட்டம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்துல 500 கோடி ரூபாயில அங்க ஒரு ஏதோ கொஞ்சம் கிராமத்துக்கு தண்ணி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம நோக்கம் என்ன? தலைவாசல் வரைக்கும் 11 தொகுதியில போகணும். சரபங்கா நதியில இணைக்கிறது, திருமணி முத்தால இணைக்கிறது, வசிஷ்ட நதியில இணைக்கிறது, இதெல்லாம் இணைச்சு எல்லாம் ஏரி குளங்களை நிரப்பணும். எல்லாத்தோட பணமரத்துப்பட்டி ஏரி ஒரு டிஎம்சி தண்ணி கொள்ளளவுப்பட்ட ஏரி. சேலம் மாவட்டம் சேலம் மாநகரத்துல மக்களுக்கு ஓராண்டு தேவை எவ்வளவுன்னா 1 டிஎம்சி தண்ணி. அந்த 1 டிஎம்சி தண்ணி கொள்ளளவு கொண்ட பணமரத்துப்பட்டி ஏரி நீங்க போய் பாருங்க. நானும் போய் பார்த்தேன். பொட்டல் கால வேலி காத்தா கருவேலம் சீமகருவேலம் அத கூட தூர்வாரி சுத்தப்படுத்த துப்பில்லாத ஆட்சி தான் இங்க நடந்தது. துப்பு கிடையாது ஆட்சி. திட்டம் சாதாரண திட்டம் நம்ம கிட்ட இருக்கியா? நம்ம கிட்ட வரம் இருக்கு, இயற்கை கொடுத்த வரம். அதை பாதுகாக்க முடியாத துப்பு இல்லாத ஆட்சி இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.